வெள்ளைக்கும்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே சனிக்கிழமை பூர நட்சத்திரம் பஞ்சமி திதி மகர மாசம் உத்தராயண புண்ணிய காலத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம். பஞ்சமி திதி என்று சொல்லிவிட்டாலே சக்தி கணபதிக்குரியது, வஹ்னி வாசனிக்குரியது, வாயு தத்துவத்தை சொல்லக்கூடியது. இதெல்லாம் பஞ்சமி திதிக்கு வந்துடும். அப்போது பஞ்சமி திதி என்பது பூர்ண திதிகளில் ஒன்றாக அமைகிறது. இந்த பஞ்சமி திதியிலே நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று பூர நட்சத்திரம். பூரம் என்று சொல்லக்கூடியது ஆண்டாள் நாச்சியாரின் நட்சத்திரம், மிகப்பெரிய சித்தபுருஷினி. ஆண்டாள் நாச்சியார் என்று சொன்னாலே அவர்கள் மலர் மாலையை சூடியதும், பாடல்கள் இயற்றியதும், கலைநயத்துடன் இறைவனை தேடி வழிபட்டதும், இன்பத்தை போதித்து அதிலே பெரும் ஞானத்தை மறைபொருளாக சுட்டிக்காட்டியதும் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதே போல நாம் பூரம் நட்சத்திரம் என்று சொன்னால் பூர்வ பல்குனி என்று சொல்லுவார்கள். 13.20 26.40 சிம்ம ராசியிலே விட்டிருக்கக்கூடிய அந்த டிகிரியிலே இருக்கக்கூடியது. இந்த பூரம் நட்சத்திரம் என்பது முழுமையான நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம், மேல்நோக்கு நட்சத்திரம், பெண் எலியை கொண்ட ஒரு உருவகமாக கொண்ட நட்சத்திரம், அசோக மரத்தை கொண்ட நட்சத்திரம். அசோக மரம் வயிற்றுப்பிணிக்கு ஒரு மருந்தாக அதில் இருக்கக்கூடிய பட்டை பொருள் போன்றவற்றை ஆயுர்வேதத்திலே சொல்லுவார்கள். காலபுருஷ தத்துவத்திலே சிம்மம் என்பது 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். கட்டிலின் முன்பகுதி கால்களை சொல்லக்கூடியது, அப்பொழுது தூங்கக்கூடிய கட்டிலின் முன்பகுதி கால்களை சொல்லக்கூடியது, பிறப்பின் தன்மையை சொல்லக்கூடியது. ஒரு வீட்டிலே கட்டில் சரியாக வைக்கப்பட்டாலே அந்த வீட்டிலே பூரம் நட்சத்திரம் நன்றாக இயங்குகிறது, சுக்கிரனின் ஆட்சி மிகுந்திருக்கிறது, செல்வம் பெருகுகிறது என்பதையெல்லாம் வாஸ்து அறிந்தோர் அறிவார்கள். இந்த பூரம் நட்சத்திரம் என்பதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் பாக ஆதித்யன். அதாவது சிம்மத்துக்குன்னு சொன்னால் இந்திர ஆதித்யன் தான் ரூலர். ஆனால் இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய பாக ஆதித்யன் ரூலராக இருக்கிறார். அப்போ என்ன பொருள் அப்படின்னா, இதில் 4 பதங்கள் இருக்கிறது. சுக்கிரனின் முதல் பதம் என்று சொல்லக்கூடியது, அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சிம்மத்திலேயே வந்துடும். அப்போ அதுக்கு பேர் வர்க்கோத்தமம்னு பேர் நவாம்சத்தில். இப்போது தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நவாம்சத்திலே சுக்கிரன் நட்சத்திரங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வீடு என்பது சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் விருச்சிகம். அப்போ என்னாகும், இங்கே ஏதேனும் ஒரு கிரகம் குடிகொண்டு விட்டால் அது வர்க்கோத்தமம் ஆகிவிடும், பவர் அதிகமாகிடும். பவர் அதிகமாகிடும்னா அது நல்ல கிரகமாக இருந்தால் நன்மை அதிகமாக தரும், அல்ல சற்று பாதகமானதாக இருந்தால் பாதகம் அதிகரித்து தந்துவிடும். அப்போது ஒரு கத்தி கூர்மையை அடைவதை போல தான் 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 2வது பதம், இந்த பூரத்தோட 2வது பதத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அது எங்கே செல்லும், நமக்கு நவாம்ச கட்டத்திலே மிதுனத்திலே சென்றுவிடும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். என்னென்னா, சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனின் நட்சத்திரம் தான் பூரம். ஆனால் அதில் 2வது பாதத்தில் வந்துருச்சுன்னா அது நவாம்சத்திலே நீச்சத்துக்கு சென்றுவிடும். அப்பொழுது சற்று அது கொடுக்கக்கூடிய நற்பலன்களில் கவனமாக பார்த்து தான் சொல்லணும். அப்போது பூரம் 2ஆம் பாதத்தில் சுக்கிரன் இருந்தால், ஆனால் பொதுவாக ஒரு கிரகம் அதற்குரிய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நற்பலன்களை தரும் என்பது ஒரு அனுபவமாக இருந்தாலும், அது பூரத்திலே 2ஆம் பாதத்திலே சென்று விட்டால் அதே சுக்கிரன் மிதுனத்திலே நீச்சமாகிவிடும், திருப்பியும் வரும். அப்போது பூரத்தின் 3ஆம் பாதத்திலே வரக்கூடியது என்பது துலாத்திற்கு நவாம்சத்திலே சென்றுவிடும். அப்போது காலபுருஷ தத்துவத்திலே துலாம் என்பது சுக்கிரனின் வீடு, மனசில் வச்சுக்கணும். அப்போது பூரத்தின் 4ஆம் பாதத்திலே வருவது விருட்சிகத்திலே சென்றுவிடும், இதை தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்போது பூரத்துடைய 4ஆம் பாதத்திலே உதாரணமாக சந்திரன் இருந்தால் அது நவாம்சத்திலே நீச்சத்திற்கு சென்றுவிடும். இப்போது நீச்சமாகும் பொழுது மனதளவிலே அது ஒரு சில பாதிப்புகளை, வருத்தத்தை தருகிறது என்று சொல்லலாம். அதனால் ஒரு பலன் கிடைத்தாலும் அந்த கிரகத்தின் காரக தத்துவத்திலே மனதில் ஏதோ ஒரு வெறுமை சூழலை தரும். நவாம்சம் என்பது மனதை குறிக்கக்கூடியது என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது சொல்லிட்டேன், பூரம் நட்சத்திரம் என்பது ஹேமக் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி தொங்கிட்டு இருக்கும் ஒரு கட்டில், அதுபோல் இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது. அதே போல் பாக ஆதித்யனை குறிக்கக்கூடியது, அசோக மரத்தை குறிக்கக்கூடியது. மேலும் பூர நட்சத்திரம் என்பது ஆண்டாள் நாச்சியார் என்பது டக்குன்னு நமக்கு மனசில் வந்துவிடணும். இதெல்லாம் இந்த நட்சத்திரம். பொதுவாகவே திருமணம் என்று நாம் தேடி பார்த்தால் சில நட்சத்திரங்கள், ஒரு ஜாதகத்தில் 4 நட்சத்திரம் மிக மிக முக்கியம். ஜென்மராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம்,
ஜென்மராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதுதான் நமது வாழ்க்கையினை பெரும் பங்கு வழிநடத்தி செல்கிறது. நமக்கு ஏற்படக்கூடிய ரிசோர்ஸஸ தருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதுக்கு அதே அளவு முக்கியத்துவம் மீதி 3க்கும் தரணும். ஒண்ணு என்ன? ஆத்மகாரகன். நம்ம ஜாதகத்தில எடுத்து பார்த்தா அதிக டிகிரியில் எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா பக்கத்தில எல்லா ஜாதகத்திலயும் ஜெய்மினின்னு ஒண்ணு போட்டிருப்பான். அத ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் பண்ணா ஏகேன்னு வரும். அதிக பாகையில் உள்ள கிரகம். எல்லா கிரகத்துக்கும் பாகையை போட்டிருப்பான். அது இருக்கக்கூடிய நட்சத்திரம். மிக மிக முக்கியம். அது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள், நம்ம வாழ்க்கை செல்லக்கூடிய வழிமுறைகள் எதுல இருந்தெல்லாம் நமக்கு இழுத்துட்டு போகும்னு நமக்கு தெரியும். 2வது ஃபர்ஸ்ட்டு ஜென்ம நட்சத்திரம் சொன்னேன். ஆத்மகாரகன். நம்ம லக்னம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். நம்ம லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோம்? நம்மளால ஒரு செயலை செய்து வெற்றி பெற முடியுமா? தோல்வி அடைய முடியுமா? அப்படின்னு ஒரு எவாலுவேட் பண்ணும். இதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. லக்னம், ஜென்ம நட்சத்திரம், ஆத்மகாரகன். இதை தாண்டி சூரியன். சூரியன் தான் நமக்கு லைஃப்ல சக்சஸ் ரேட்டை டிட்டர்மைன் பண்ற மிக முக்கியமான ஒரு கிரகம். அந்த சூரியன் நமக்கு நைகாசீரிக்க ஆத்மகாரகன். அது என்ன, ஏற்கனவே ஒரு ஆத்மகாரகன் நைகாசீரிக்கன்னா நேச்சுரல் சோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்குள்ள ஒரு சோல். அதிக பாகையில் உள்ள கிரகம் நம்ம சோலோட பர்ப்பஸை சொல்லும். ஆத்மாவோடைய பர்ப்பஸை சொல்லும். நீங்க எதுக்காக பிறந்தீங்க? என்ன வேலையை முடிக்க போறீங்கன்னு. ஆனால் உங்கள் சூரியன் உங்களுடைய சோல். அது அது இருக்கக்கூடிய ஆத்மா. அது இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரத்தையும் நம்ம ஒரு ஜாதகத்தில முதல்ல ஒரு மேப் பண்ணி என்னன்னு பார்த்துட்டோம்னா, அது எந்த பாதத்தில இருக்குன்னு பார்க்கணும். அது எந்த பாதத்தில இருக்குன்னு பார்த்துட்டு, அது எந்த நவாம்ச கட்டத்தில போகுதுன்னு பார்க்கணும். இத பார்க்கும்பொழுதே நமக்கு நம் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட துவங்கும். அப்போ இன்னைக்கு பூர்ண திதி. இன்று எலிமெண்ட் வந்து திதிக்கான எலிமெண்ட் வந்து வாயு. இன்று சோபன கரணம். அந்த சோபன கரணம்னா அதுக்கு யோகி சூரியன். இன்று பூரம் நட்சத்திரத்திற்கான அதிபதி என்பது சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு பாஸ் பாகாதித்யன். இன்று சிம்ம ராசி. இது காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் ராசி. இன்று சனிக்கிழமை. இதற்குரிய தேவதை சாமுண்டேஸ்வரி. இதில் ஏற்படக்கூடிய மிஸ்டேக் ஆலசியம் என்கிற லேசினஸ். இதையெல்லாம் கடப்பதற்கு நமக்கு அந்த விநாயகப் பெருமான் பேரருள் கருணை புரிவானாக. சிவ 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 சிவ.